ஒரு 10 முந்திரி எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அது கூட வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முந்திரியும் அப்புறம் தக்காளியும் போட்டு நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டரில் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அன்சால்ட்டட் பட்டர் இருக்கும், அந்த பட்டரில் வந்து அந்த மஷ்ரூமை போட்டு கொஞ்சோண்டு சால்ட் எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து மஷ்ரூமை போட்டு வதக்கிறதுனால அதில் இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துக்கிட்டு அது வதக்கின கடாயிலேயே வந்து மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இலை எல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை பொடியாக வெட்டின வெங்காயத்தையும் அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட அந்த இது பண்ணி வச்சுருந்த திரும்ப பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த தொக்குலேருந்து. அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபஸ்ட்டு வதக்கணும் தெரியுங்களா காளான், அதை வந்து எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரும்போது செம்ம டேஸ்டியான நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியாக இருந்தது, காரம் கம்மியாகவும் இருந்தது.